கங்கை அமரன் ஐயா இப்படி கூட பேசுவாரா? இவர் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ச்சே! இவர் இப்படி கூட ஒருத்தர கஷ்டப்படுற மாதிரி பேசுவாரா? அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்குது. அவர் யார பத்தி பேசியிருக்காரு? என்ன பேசியிருக்காரு? என்னத்த பத்தி இப்படி பேசியிருக்காரு? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். எல்லாருக்குமே பிடிச்ச எவர்கிரீன் படங்கள்ல ஒண்ணு தான் கரகாட்டக்காரன். இந்த படம் வந்துட்டு 1989ஆம் ஆண்டு வெளியாச்சு. இந்த படத்துக்கு இன்னைக்கு வரைக்குமே மவுசு குறையல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் இப்ப பார்த்தாலுமே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே அவ்வளோ நல்லா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு பிளஸ்ஸே வந்துட்டு காமெடி. இந்த படத்துக்கு வந்து காமெடிக்கு காரணமா யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா இவங்க 3 பேரும் தான். இவங்க பண்ற அட்ராசிட்டிக்கு கொஞ்சம் கூட அளவே இருக்காது. வேற லெவல்ல இருக்கும். அவ்வளோ ஃபன் பண்ணியிருப்பாங்க. இதுல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ஃபன் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்துல தான் முதல் முறையா கனகா வந்துட்டு அறிமுகமாறாங்க. இந்த படமே அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்துச்சு. இத பார்க்குறப்போ வந்துட்டு, இவங்களோட முதல் படம் தான் இதுவா? அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க வைக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ராமராஜன், கனகா இவங்களோட பேர் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முதல் படம் தானா? அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கிய காரணமா இவங்க வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கனகா வந்துட்டு பழம்பெரும் நடிகை தேவிகா இவங்களோட பொண்ணு தான் வந்து கனகா. கனகா வந்து கரகாட்டக்காரன் படம் மட்டும் இல்லாம கும்பக்கரை தங்கையா, அதிசய பிறவி, விரலுக்கேத்த வீக்கம், சாமுண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெற்றி படங்கள்ல வந்து நடிச்சாங்க. கரகாட்டக்காரன் படம் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா கனகாவுக்கு வந்துட்டு நிறைய பட வாய்ப்புகள் வந்து வந்துச்சு. பிஸியாவே நடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல கொடிகட்டி பறந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்திருந்தாங்க அப்படின்னு தான் நாம சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த கரகாட்டக்காரன் படத்துக்கு அப்புறமா நிறைய படங்கள் வந்துச்சு. நல்லா தான் பிஸியா தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்களோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கனகா வந்துட்டு சினிமாவை விட்டு ஒதுங்கியே இருந்துட்டாங்க அப்படின்னு தான் நாம சொல்லணும். ஏன் அப்படின்னா கனகாவுக்கு வந்துட்டு அவங்களோட அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட இறப்பை வந்து தாங்கிக்கவே முடியாம கனகா வந்துட்டு தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. தன்னை தானே வந்து தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. யார் கூடயுமே வந்து தொடர்புல இல்லாம தான் இருந்தாங்க. அதாவது சினிமாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட வந்து தொடர்புல இல்லாம இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம கனகாவுக்கு வந்து அவங்களோட அப்பா கூட பிரச்சனை இருந்ததுனால அவங்க கூடயுமே பேசுறது கிடையாது. அதனால ரொம்பவே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா கனகாவோட வீட்ல இருந்துட்டு புகை வந்திருக்கு வெளிய. அத பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்களா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தீயணைப்பு துறைக்குமே தகவல தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே அங்க வந்ததுக்கு அப்புறமா கனகா வந்து வீட்டுக்குள்ள யாரையுமே அனுமதிக்கவே இல்ல. அதுக்கப்புறமா அங்க போயிட்டு வந்து தீய கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. உள்ள போய் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ டிப்ரஷன்ல இருக்கிறது தெரிஞ்சுச்சு. உள்ளேயே வந்து எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுட்டு எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு போக 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 வந்துட்டு அவங்க வந்து வெளியே ஒருத்தவங்க வந்து போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே வந்துட்டு கனகா வந்து இப்படி மாறிட்டாங்களே, ஏன் அப்போ அப்படி இருந்தாங்க, கரகாட்டக்காரன் படத்துல அவ்வளோ அழகா இருந்தாங்க, இப்போ வந்து ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி உடல் வருமனாகி இருக்காங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சரி, உங்களோட கண்ணை பார்க்கும் போதே தெரியுது. ஏன்னா கரகாட்டக்காரன் படத்துல அவங்க கண்ணால எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது வந்து அவ்வளோ அழகா இருக்கும், பார்க்கறதுக்கே கியூட்டா இருக்கும். பட் இந்த டைம்ல பார்க்குறப்போ வந்து அவங்க கண்ணில் வந்துட்டு அவ்வளோ கருவளையும் வந்து அவங்க மன வேதனையில இருக்கிறது அப்படி கண்ணில் தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குட்டி பத்மினி வந்துட்டு கனகாவை பார்த்து ஒரு போட்டோவை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துமே எல்லாருமே ஷாக் ஆயிருந்தாங்க. அவ்வளோ மாறிட்டாங்கப்பா, இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இதுக்கப்புறமா குட்டி பத்மினி வந்துட்டு தன்னோட யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு கனகா பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டியை எடுத்து நான் சீக்கிரமா வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே நினைச்சாங்க, கண்டிப்பா பேட்டி கொடுத்தா என்ன சொல்ல போறாங்க, அவங்களுக்கு நடந்த கஷ்டங்கள் என்னென்னலாம் அனுபவிச்சாங்க, அவங்க ஏன் தனிமைப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்திலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா குட்டி பத்மினி கால் பண்ணியுமே வந்துட்டு இவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த விஷயம் அப்படியே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு ராமராஜன் அப்புறம் கனகா இவங்க 2 பேருமே மீட் பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா கரகாட்டக்காரன் படம் வந்து 1989ஆம் ஆண்டுல வந்து வெளியாச்சு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வெளியாகி 35 வருஷங்களை தாண்டிடுச்சு. இப்படி இருக்கும்போது ராமராஜனும் கனகாவும் மறுபடியும் மீட் பண்ணாங்க. இதுக்குமே வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க.
என்ன அப்படின்னா கரகாட்டக்காரன் 2 வரப்போகுது போல, அதனாலதான் 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கரகாட்டக்காரன் 2 எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நடக்கிற விஷயத்த பேசுங்க பாஸ், இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2 பேருமே ஆளே மாறிட்டாங்க. கண்டிப்பா வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது சும்மா வதந்திகளை கலப்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்பினர் வந்து சொன்னாங்க. ராமராஜன் வந்து இதுக்கு விளக்கமே கொடுத்திருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கனகாவோட அம்மா இறந்தப்போ வந்துட்டு ராமராஜன் வந்து ஷூட்டிங்ல இருந்தாராம், ரொம்ப பிஸியா இருந்தாராம். அதனால வந்து நேர்ல வந்து பார்க்க முடியல. இதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட அப்பா இறந்ததுக்கு கூட என்னால போக முடியல. நான் அவங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், என்னால முடியல. அப்படி இருக்கும்போது தான் நான் கனகாவுக்கு கால் பண்ணி பேசினேன். நான் உங்கள சந்திக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு, கனகா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து வீட சேஞ்ச் பண்ண போறோம். அதனால வந்து நானே உங்கள பார்க்கறதுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மீட் நடந்திருக்கு. இது வந்து பட சம்பந்தமா கிடையாது. இவங்க வந்து நண்பர்களா ஒரு கடந்த காலத்துல வந்து சேர்ந்து நடிச்ச ஒரு நட்பு பழக்கத்துல வந்து சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ராமராஜன் வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனகா வந்து எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பழைய காலத்துல அவங்களுக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், பழைய நினைவுகளை வந்து பகிர்ந்துகிட்டதா வந்து ராமராஜன் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல ராமராஜன் வந்து இன்னொன்னுமே சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்துட்டு கரகாட்டக்காரன் 2 எப்போ, கரகாட்டக்காரன் 2 எப்போன்னு எல்லாருமே கேட்கிறாங்க. அது நடக்கிற விஷயமே கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு அது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை வந்துட்டு கரகாட்டன்காரன் படத்தை வந்துட்டு ரீரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கான வேலைகளுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் குட் நியூஸா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா கரகாட்டக்காரன் படம் அந்த டைம்ல வெளியாகியே படு ஜோரா ஓடிச்சு. திருப்பி இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் மறுபடியும் கண்டிப்பா ஹிட்டா தான் ஓடுங்க. மற்ற படங்களோட ரீரிலீஸ் வசூல் சாதனையை முறியடிக்கிறதுக்கு கூட கண்டிப்பா வாய்ப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸ் ரீசெண்ட் டேஸ்ல பண்ணிட்டு போறாங்க, வசூலுமே வாரி குவிக்குது. ஏன்னா அந்த டைம்ல வசூல் பண்ணலட்டா கூட திருப்பி இந்த டைம் ரீரிலீஸ் பண்றப்போ வந்துட்டு வசூல் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. கில்லி, சச்சின், மங்காத்தா இந்த மாதிரி நிறைய படங்களை வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படையப்பா கூட ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பக்காவா நல்லபடியா ஓடி ஹிட் ஆச்சுதான். இப்போ மறுபடியுமே கரகாட்டக்காரன் படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த காலத்து இலசுகளுக்கும் நல்லாவே இருக்கும். இந்த காலத்து இலசுகளுக்குமே இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு எவர்கிரீன் மூவி அப்படின்னா கரகாட்டக்காரன் தான். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் கங்கை அமரன் வந்துட்டு ஒரு பொது நிகழ்ச்சியில பேசும்போது வந்துட்டு கரகாட்டக்காரன் 2 படத்தை பத்தி பேசுனது வந்து கொஞ்சம் சர்ச்சையா மாறி இருக்கு. அதுக்கு தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கரகாட்டக்காரன் 2 படத்துக்கு வந்து வாய்ப்பே இல்லை, மறுபடியும் எடுத்து வெளியிட்டா முதல் படத்தை மாதிரி இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர்களுமே அதுக்கு ஏத்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பா அந்த கரகாட்டக்காரன் படத்துல நடிச்ச நடிகர்கள் வந்துட்டு அப்போ மாதிரி இப்போ கிடையாது. அதாவது ராமராஜன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஆளே அடையாளம் மாறி போயிட்டாரு. அதனால அந்த படத்துல நடிக்க வைக்க முடியாது. கனகா வந்து குண்டாயிட்டாங்க, அதனால இந்த படத்துல நடிக்க வச்சா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. கவுண்டமணிக்கு வந்து உடல்நிலை சரி கிடையாது. செந்திலுமே வந்து இப்ப படங்கள் பண்றது கிடையாது. இதனால வந்துட்டு இந்த கரகாட்டக்காரன் 2 வந்து எடுக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இதுதான் கொஞ்சம் சர்ச்சையா மாறி இருக்கு. ஏன்னா எப்போ ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கங்கை அமரன் வந்து யாரையுமே புண்படுற மாதிரி பேச மாட்டாரு. அதுவும் கனகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாரு. கனகாவை வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கனகா தனிமையில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கங்கை அமரன் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நான் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அந்த வாய்ஸ் மெசேஜ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உன்னை மறந்திருக்க ஒரு நாளுமே அறியேன் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு, நான் தான் கங்கை அமரன் பேசுறேன், எனக்கு கால் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அதுக்குமே அவங்க ரீப்ளை பண்ணல. பட் எனக்கு அது வந்து வருத்தமா இருந்து, அது வந்து என் வீட்டு பொண்ணு மாதிரி நான் வந்து ஒருவேளை அவங்க வந்து தனிமையில இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னா என் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்து பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த கரகாட்டக்காரன் 2 படத்தை பத்தி பேசின கங்கை அமரன் அவர் வந்து ராமராஜன் வந்து ஆளை அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டாரு, கனகா குண்டாயிட்டாங்க அப்படின்னு பேசுறது வந்து கொஞ்சம் உருவக்கேலி செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பினர் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வராங்க. ஏன்னா யாரையுமே உருவக்கேலி பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. அப்படி இருக்கும்போது தான் அறிமுகப்படுத்தின ஒரு பொண்ணையை வந்துட்டு இவர் வந்து குண்டாயிட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கருத்துக்களை சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம் சொல்லியிருக்க மாட்டாருப்பா,
உருவக்கேலி பத்திலாம் அவர் பேசியிருக்க மாட்டாரு. காமனா இப்ப நீங்க கரகாட்டக்காரன் 2 படத்தை பத்தி கேக்குறீங்க, அதனாலதான் இப்படி சொல்லியிருப்பாரு. ஒருவேளை நீங்க அவங்கள நடிக்க வச்சா நீங்க பாப்பீங்களா? நீங்க 1000 நொட்ட சொல்லுவீங்க. அதனாலதான் அவர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரே தவிர அவர் மனதளவுல யாரையுமே புண்படுத்தி இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எது எப்படி இருந்தாலும் ஒரு வேளை கரகாட்டக்காரன் 2 எடுத்தாலும் ஓடுமா ஓடாதா அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்லயே கரகாட்டக்காரன் மெகா ஹிட் ஆச்சு. இப்போ ராமராஜன் சொன்ன மாதிரி ஒரு வேளை கரகாட்டக்காரன் படத்தை ரீரிலீஸ் பண்ணாவே போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த படத்துக்கான மவுஸ் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் குறையவே இல்லை. இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே அவ்வளோ நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும், எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பாடல்களா இருக்கும். அது மட்டும் இல்லாம காதல் பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும், காதல் இருக்கும், சேட் இருக்கும், அது மட்டும் இல்லாம ஏக்கம் கலந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். கரகாட்டக்காரன் கலை இந்த ஒரு விஷயம், கரகாட்டம் இதை பத்தின ஒரு காதல் கதை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நல்ல குட் ஃபீலா இருக்கும். கிராமத்து மண் வாசனையில இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மறுபடியுமே ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த படத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இந்த படத்தை பார்த்திருக்கீங்களா? கங்கை அமரன் ஒருவேளை மென்ஷன் பண்ணி தான் பேசியிருப்பாரா, இல்லட்டா நார்மலா சாதாரணமா தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.